எம்ஜிஆர் வந்து காதலியை தேடி அரண்மனைக்கு போவார் இல்லையா? போகும்போது ராஜகுரு கத்தி எடுத்துக்கிட்டு ராஜாவை கொலை பண்ண வர்றதை பார்த்துருவார். பார்த்துட்டு போய் அவரை பிடிச்சி கையை மடக்கி தடுத்து கத்தியெல்லாம் பறித்து கீழே போட போகும்போது ராஜா முழிச்சிருவார். சத்தத்தை கேட்டு முழித்த உடனே ராஜகுரு இவன் தான் உங்களை கொலை பண்ண வந்தான்ருவார். அந்த ராஜா ரொம்ப அப்பாவி. இந்த நம்ம பார்த்த எல்லா கதைகள்லையுமே ராஜா வந்து ஒரு குட் ஃபார் நத்திங் ஃபெல்லோவாக தான் இருப்பாப்ல. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, சரின்னு நீதிமன்றம் நியாய சபை எல்லாம் கூடிரும். எம்ஜிஆரை கூண்டில் ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு இவன் தான் கொலைகாரன்னு, இல்லை ராஜகுரு தான் கொலை செய்ய வந்தார் அப்படின்னு சொன்னால் ஏழை சொல்ல அம்பலம் ஏறுமா? என்ன சாட்சினா, சாட்சி வச்சுக்கிட்டா ஒரு கொலைகாரன் கொல்ல வருவான்? யாருமே சாட்சி கிடையாது. இந்த நேரத்தில் அந்த மயங்கி கிடந்த மந்திரி குமாரி தெளிஞ்சு எந்திரிச்சு அரண்மனைக்கு வந்துடுவாள். வந்து அவ சொல்லுவா, ராஜகுமாரியை நான் தான் ஒழிச்சு வச்சுருக்கேன், ராஜகுமாரியையும் இவனையும் அதாவது தளபதியையும் கடத்திட்டு போனது வந்து என்னுடைய கணவர் தான், அவர் தான் என்னையும் கொல்ல பார்த்தாரு, ராஜகுரு இன்னைக்கு ராஜாவை கொன்றுவார், நான் உன்னைய கொன்றுவேன், நாளைக்கு நான் ராஜா, ராஜகுமாரி என்னுடைய மனைவின்னு சொன்னார், இது சத்தியம் அப்படின்னு அவ சொல்லவும் இந்த ராஜகுருவுக்கு கோவம் வந்துடும். அடி சண்டாளி, என் மகனை கொன்னுட்டியா அப்படின்னு கத்தியை விட்டு எரிஞ்சு அவளை கொலை பண்ணிடுவார். இப்போ ராஜா அந்த மக்கள் நியாயம் நீதிமன்றத்தில் இருக்கிற எல்லாரும் கோவம் வந்துடும் ராஜகுரு மேலே. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, ராஜகுருவை ஒரு கூண்டில் ஏற்றி அப்படியே ஊர்வலமாக தெரு தெருவாக கொண்டு வருவாங்க. எல்லாரும் கல்லை விட்டு எரிஞ்சு கொல்லுவாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய முடிவு. கடைசியில் மந்திரி குமாரிக்கு ஒரு சிலை வைத்து எம்ஜிஆர் அந்த ராஜகுமாரி எல்லாரும் அதை கும்பிட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி முடியும். ரொம்ப அருமையான படம். எல்லாருமே ரொம்ப வியந்து, இப்படிப்பட்டவனை வந்து கொலை செய்கிறது தப்பு இல்லை, சரிதான் அப்படின்னு பெண்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவள் பக்கம் நியாயங்களை அடுக்கி அவன் பக்கம் வந்து ரொம்ப அநியாயத்தை, இவன் ரொம்ப மோசமானவன், இவனெல்லாம் திருத்தவே முடியாது வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி. ஏன் திருத்த முடியாதுன்னா, எப்பா இந்த களவு செய்வதை விட்டு விடப்பான்னு அவங்க அப்பா கேட்பார் மகன்கிட்ட. இல்லையப்பா, களவு ஒரு கலை அப்படின்வான். அதை ஒரு கலைன்னு நினச்சி அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஆர்வத்தோடு செய்கிறவனை தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த காளன் கதையில் வந்த மாதிரி அவனை எவ்வளோதான் அரண்மனை வாழ்க்கை கொடுத்து ராஜபோகமாக அரசபோகமாக வாழ வச்சாலும் கூட என்றாவது ஒரு நாள் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த துர்புத்தியானது வெளியே வரத்தான் செய்யும்.